கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயராலே அன்புடன் வாழ்த்தி இந்த ஊழியத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், தூய ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து நல்ல ஆண்டவரே இளைப்பாறுதலை தந்து காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையை நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். அடியார்களாக எங்களை மறைத்து கொள்ளும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் 61வது ஞான பாடலாகிய இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 61வது ஞான பாடல். அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று இம்மட்டும் சுவாமியே எனக்கு சகாயம் செய்து வாரா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கண்ட உண்மைக்காக கர்த்தாவுக்கு நேனுண்மையாம் துதியுண்டாவதாக. அதிசய அன்புடனே சகாயம் செய்து என்பதே என் மனமும் என் வாக்கும். இனியும் உமதுண்மையில் சகாயம் செய்து வாரும். என் இயேசுவின் காயங்களில் மூடிய என்னை காரும். கிறிஸ்தின் இரத்தம் நீதியும் ஏகாலமும் எவ்விடமும் என்னை ரட்சிக்க. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது திருத்தூதர் பணிகள், அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வரை உள்ள பகுதிகள். நீண்ட பகுதியாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் கேட்க ஆயத்தப்படுவோம். 12ஆம் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, எருசலேமில் சான்று பகிர்தல், அதே வேளையில் மத்தியாவை தெரிந்தெடுத்தல். எருசலேமில் சான்று பகிர்தல், மத்தியாவை தெரிந்தெடுத்தல் என்ற 2 காரியங்கள் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு தெரியும் 40 நாள் இந்த உலகத்தில் தங்கியிருந்து சீடர்களுக்கு நிறைய முறை அவர் காட்சி அளிக்கிறார். மற்றவர்களுக்கு காட்சி அளித்து தான் உயிரோடு எழுந்ததை அவர் நிரூபிக்கிறார்.
அதை போய் நீங்கள் சான்று பகருங்கள் என்று சொல்கிறார். அதான் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் போய் சான்று பகருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருக்காக ஊழியத்தை, சுவிசேஷ பணியை, காஸ்பல் என்று சொல்லப்படுகிற அந்த இவாங்கிலியோன் என்ற கிரேக்க வார்த்தை, இவாங்கிலியோன் என்று சொன்னால் காஸ்பல் இல்லையா, அந்த காஸ்பல் என்ற நற்செய்தியை போய் அவர்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் சில காரியங்கள் நடைபெறுகிறது பாருங்க. பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. ஒரு நாள் செல்லக்கூடிய ஒரு தொலைவு. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, இயேசு பரமேறிய பின்பு இந்த நிகழ்வு நடக்கிறது இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் மரியாளோடு, சீடர்களோடு, சில பெண்களோடு, ஒருவேளை இயேசுவோடு இருந்த அந்த பெண்களாக இருக்கலாம், அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஊழியத்தில் மிக முக்கியமானது, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன பண்ணலாம், போய் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை அது கூரை இல்லாத வாழ்க்கை, ஜெபம் இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாத வாழ்க்கை. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது எந்த ஒரு ஊழியத்தை செய்வதற்காக நம்ம போகும்போது முதல்ல என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நான் கூட சிறு பிராயத்தில் இருக்கும்போது வாலூர் கிராமத்தில் இருந்து சாராங்கல் என்ற ஒரு காட்டு, உங்களுக்கு தெரியும், பேர்னம்பட் பகுதிக்கு போகும்போது காடு, அங்கே பஸ் எல்லாம் வசதியெல்லாம் கிடையாது, சின்ன ஒரு மண் ரோடு தான் இருக்கும். அந்த மண் ரோட்டில் சைக்கிளில் போவோம். சைக்கிளில் போகும்போது நிறைய இடங்களில் மேடு பள்ளங்கள் இருக்கும். சில நேரங்களில் காட்டு விலங்குகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட உண்டு. யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். நிறைய முறை நாங்கள் போகும்போதும் வரும்போதும் யானைகளை பார்த்து பயந்து போய் நின்று இருக்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அங்கே இருக்கிற அந்த மூத்த விசுவாசிகள், ஆசிரியர்கள் எங்களை கொண்டு போய் அந்த ஊரில் என்ட்ரன்ஸில் நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்ட பிறகு அங்கேருந்து உள்ளே போய் அங்கே ஊழியம் செய்துட்டு இரவு திரும்பி வந்து அந்த இடத்துல நின்று ஜெபித்து விட்டு வருவோம். இது ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கு நாங்கள் செய்தது எங்களுக்கு வியப்பாக இருக்குது, என்ன நம்ம இப்படி பண்ணுகிறோமே அப்படி. ஆனால் அதனால் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். போகும்போது பாதுகாப்பு, வரும்போது பாதுகாப்பு, எந்த ஆபத்து விபத்து நாச மோசம் பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் காத்திரளினார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஊழியக்காரர்களே, நீங்கள் கூட வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் ஒரு விஷயம் இதை ஞாபகப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பாருங்க, அப்போது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரிகள் ஒரே இடத்துல கூடியிருந்தார். 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து என்ன பண்ணுறார், பேசுகிறாரு. அன்பார்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியர் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியது. அதாவது யூதாஸை பற்றி பேசுகிறார். யூதாசு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவர் ஆரம்பத்திலிருந்தே ஏசாமியோடு இணைந்ததிலிருந்து அவர் எதற்காக இணைந்தார் என்று நம்ம அந்த அவருடைய உள்ளார்ந்த மனதை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே அவர் சமூக விடுதலைக்காக தான் இயேசுவோடு இணைந்தார். அதாவது ஏசாமி அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறாரு. இவர் நம்ம மக்களை, யூத மக்களை ரோம அந்த அரச பிடியிலிருந்து விடுதலை செய்வார் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவர் இணைகிறார். ஆனால் போக போக அவர் எண்ணங்கள் மாறி, இயேசு இப்படிப்பட்ட மனிதர் அல்ல, அவர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, நம்ம நினைக்கிறது நடக்காது போல தெரியுதுன்னு சொல்லி அவர் மனம் உடைந்து போய் தான் 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்தார். ஆக ஒரு வகையில் யூதாசை நம்ம ஆய்வு செய்கிற போது அவர் மிகுந்த நல்லவனாக இருந்தான். அவருடைய மனசில் இருக்கிறது விடுதலை, நாட்டினுடைய விடுதலைக்காக அவன் ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஏசாமி நாட்டினுடைய விடுதலைக்காக மட்டும் வரல, நம்முடைய மனசில் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள் அதை எல்லாத்தையும் நீக்குவதற்காக அவர் வந்தார். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நாட்டினுடைய விடுதலையும் அவர் என்ன பண்ண போகிறார், தரப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் தான் நமக்கு விடுதலையை தரப்போகிறவர் இல்லையா. இப்போவும் இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறவர் அவர் தான். அப்போ யூதாஸ் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளாமல் தவறு செய்து விட்டார் இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணார், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி அவரை குறித்து
சொல்லப்பட்டபடி அவர் இறந்து போனார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலைகளாய் விழ வயிறு வெடித்து குடலெல்லாம் சிதறி போயின. இது எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியாது. அவன் தூக்கு போட்டு இறக்கும்போது, அவன் தூக்கு போட்டு இறந்தான் என்று சொல்லப்படுகிறது, பாரம்பரியம் சொல்றது. ஆனால் தூக்கு போட்டு இறக்கும்போது எப்படி அவன் குடல் சரிந்தது, வயிறு கிழிந்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை வேறு விதமாக இறந்து போயிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 30 வெள்ளிக்காசுக்கு வாங்கின அந்த இடத்தின் பேர் ரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது, அக்கல்தேமா என்று சொல்லப்படுகிறது இல்லையா. இது எருசலேமில் குடியிருக்கும் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதனால் அந்த நிலத்தை அவர்கள் தம் மொழியிலே கலிதமா என வழங்குகிறார்கள். அதற்கு இரத்த நிலம் என்பது பொருளாக இருக்கிறது. இப்போ இந்த திருப்பாடல்களிலே நூலில் வருது பாருங்க, அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாத இருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பகுதியில் சங்கீதத்தில் வருகிற பகுதியாக நம்ம பார்க்கணும். குறிப்பாக 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது அங்கே ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டில் அது ஒரு சொல்லப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இன்றைக்கு இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய திருச்சபையில் இன்னைக்கு நிறைய பேர் பணங்களை திருடி கொண்டிருக்கிறார்கள். காணிக்கையை பகிரங்கமாய் திருடுகிறார்கள் இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையின் செய்தி. நல்லா கவனிங்க, யூதாஸ் குடல் வெடித்து அவன் இறந்து போனான், வயிறு வெடித்து இறந்து போனான், குடல் சரிந்து இறந்து போனான். ஆக கடவுளுடைய ஆலயத்தில் திருடுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், ஆலயத்தை அரசியலுக்காக தம் சொந்த சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சாபத்துக்கு உரியவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக கடவுள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் இல்லையா. ஆண்டவருடைய ஆலயத்தை ஆலயமாக தான் பார்க்கணும். அது தொழுகை செய்கிற இடம், பாவ மன்னிப்பு பெறுகிற இடம், வார்த்தையை கேட்கிற இடம், அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற இடம், சமத்துவமான ஒரு இடம். அதை விட்டு அங்கே ஏழை, பணக்காரன், அரசியல், பணம் திருடுவது, பொறுப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவது, இவையெல்லாம் இருந்தால் யூதாஸுக்கு ஏற்பட்ட நிலைமையே இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் கோபப்பட்டால் இந்த நிகழ்வு நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதான் நீங்கள் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையின் வார்த்தை இல்லையா. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். இப்போ யோவான் ஸ்நானகனை இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க, ஆனால் அவர் முடியல. அவர் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு இருந்த யோரோது அவரை கொலை செய்து விட்டார் இல்லை, சின்ன யோரோது அவரை கொலை செய்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய இடத்துல இல்லையா, நம்ம யூதாஸ் காரியோத் இறந்த பின்பு அவருடைய இடத்துக்கு ஒருத்தர் வேணும். அதனால் அவங்க எப்படி தெரிந்தெடுக்கிறாங்க பாருங்க. அத்தையோகியோருள் ஒருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு, மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரை ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரிடத்தில் உள்ளங்களையும் அறியவரை யூதாசு திருத்தொண்டனையும் திருத்தூத பணியையும் விட்டு அகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று ஜபிக்கிறார்கள். அதுதான் முக்கியமானது. இன்னைக்கு திருச்சபையில் இந்த ஏப்ரல் மாதம் 28 ILC முழுக்க தேர்தல்கள் நடந்தது. நிறைய இடங்களில் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி மக்கள் என்ன பண்ண ஓட்டு போட்டு தெரிந்தெடுத்தார்கள். ஆனால் அதில் நிறைய என்ன பண்ணுச்சு, பிரச்சனைகள், குளறுபடிகள், கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் நமக்கு நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் இது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிப்போச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. தேர்தல் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏகமனதாய் தெரிந்தெடுப்பது தான் சிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. அதுவும் ஜபம் பண்ணிட்டு சீட்டு போட்டு தெரிந்தெடுத்தார்கள். அதான் சொல்றார் பாருங்க. அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்துறர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய திருச்சபை தேர்தல்கள் திருமறைக்கு விரோதமானதாக இருக்கிறது. அதை நான் பதிவு செய்கிறேன். ஒருவேளை கான்ஸ்டியூஷன் படி நடத்தப்பட்டாலும் திருத்தூதர் படிகளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கி ஒரு 4 பேர் தேர்ந்தெடுத்துட்டு இதில் 2 பேர் வேணும், அதில் 3 பேர் வேணும்னு சொன்னால் சீட்டு தான் போடணும்.
சீட்டு போட்டு ஜெபம் பண்ணி எடுக்கணும் இல்லையா? அதுதான் ஒரு தெய்வீகமான முறை. அதுதான் கடவுள் நமக்கு இந்த ஆட்களை கொடுக்கிறார் என்று சொல்ல முடியுமே தவிர, தேர்தலில் அல்லது உலக பிரகாரமான அந்த மக்களை போல நாமும் வாக்களித்து அதற்கு அவங்க பணம் செலவு பண்ணி அவங்களுக்கு தேவையில்லாத காசெல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டு இல்லையா அதை கெடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். நன்றாய் போய் கொண்டிருக்கிற திருச்சபைகள் எல்லாம் கூட இன்னைக்கு கெட்டு குட்டி செவராய் போய் கொண்டிருக்கிறது தேர்தலினாலே இல்லையா? தேர்தல்னா என்னன்னே தெரியாத இடங்களிலே நிறைய கிராமங்களில் இன்றைக்கு ஊழியங்களை செய்கின்றவர்கள் எப்பவுமே பொறுப்பில் இருப்பாங்க. அது ஊழியங்கள் நடைபெறும், சபைகள் வளரும். இன்னைக்கு ஊழியத்துக்கே வராதவர்கள் எல்லாம் நான் பொறுப்புக்கு வரணும்னு சொன்னால் சபை என்ன ஆகும் பாரு. ஊழியமே வராது. ஊழியத்துக்கு வராத ஒருவர் ஐரோடு கூட வருவாரா? ஊழியம் செய்வாரா? ஜபக்கூடத்துக்கு வருவாரா? ஒரு சாவுக்கு வருவாரா? ஒரு கல்யாணத்துக்கு வருவாரா? அதை பற்றிலாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது அவருடைய பணி, அவருடைய வேலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனால் அதுதான் பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை பிரியமானவர்கள். ஊழியம் என்பது 24/7 தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இதே கிடையாது. லீவுன்றது பேச்சுக்கு இடமில்லை இல்லையா? நல்லாவே இருப்போம். திடீர்னு சாவு, திடீர்னு கல்யாணம், நிச்சயதார்த்தம், அது இது போயிட்டே இருக்கும். இதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்காகவே இல்லை. 24/7. அப்போ ஆயர்களோடு இந்த 24/7 பொறுப்பாளர்களும் உழைக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம திருச்சபை தெரிந்தெடுக்க வேண்டுமே தவிர, இவருக்கு பணம் நிறைய இருக்குது, இவர் படிச்சிருக்கிறாருன்றதெல்லாம் அது 2வது குவாலிஃபிகேஷன். அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. உண்மையாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்களா இல்லையா? இதே திருத்தூதர் பணிகளில் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7 மூப்பர்களை தெரிந்தெடுப்பாங்க பார்த்தீங்களா? அங்கே என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாக இருக்கிறார்களா? ஒரே மனைவி உடையவர்களாக இருக்கிறார்களா? ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்களா? இவையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது திருச்சபைக்கு தேவையான பொறுப்பாளர்களை நாம் தெரிந்தெடுக்கும் போது, திருச்சபைக்கு தேவையான ஆயர்களை தெரிந்தெடுக்கும் போது, இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம், இந்த நாம்ஸ் பிரகாரம் தெரிந்தெடுத்தோம்னா திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கும், வளரும், சாட்சியாக இருக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக அது எந்த திருச்சபையாக இருந்தாலும் குழப்பங்கள் தான் இருக்கும். அப்போது நாமே என்ன பண்ணணும்? நம்மளை இன்றைக்கி ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, காலை வேளையில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்ம சான்று பகர்வோம். நம்முடைய திருச்சபைகளில் இத்தகைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் ஜபித்து நம்ம முக்கியமாக தேர்தல் என்பதே இல்லாமல் ஏக மனதாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நம்ம மக்களை வழிநடத்தினால் உண்மையாகவே இந்த திருச்சபைகளை அமைதி, சமாதானம் இருக்கும் என்பதில் சந்தேகமே. ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன ஆண்டவரே, இரவில் எங்களோடு கூட இருந்து நல்ல ஆண்டவரே நித்திரை தந்திருக்கிறீர். காலை வேளையில் எழுப்பியிருக்கிறீர். நன்றி சாமி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு இந்த பூமியிலே இன்னும் ஆசீர்வாதமான நாட்களை தாரும். குறிப்பாக நல்ல மழையை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் 2 நாள் நல்ல மழையை தந்திருக்கிறீர். அதனால பூமி குளிர்ந்திருக்கிறது. இன்னும் அதிகமான மழையை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. வன விலங்குகள், விவசாய பெருங்குடி மக்கள், ஏழைகள், குழந்தைகள் எல்லாம் ஆண்டவரே தண்ணீர் இல்லாமல் பல இடங்களிலே அவதிப்படுகிறதை பார்க்கும். இந்த மழையினாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவர் நிறைய மழையை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இதே போல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற ஆண்டவரை மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக விசேஷமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதை இந்த ஃபேஸ்புக் வழியாய், ஆண்டவர் காணொலி வழியாய் நேரடியாய் பார்க்கிறவர்கள், யூடியூப் வழியாக பார்க்கிறவர்கள் எல்லாருக்காக நான் ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வார்த்தைகள் ஒலிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலே அமைதி, சமாதானம், ஆசீர்வாதம், உயர்வுகள் ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவர் பெருகட்டும் ராஜா. அதே போல நாளிலே ஆண்டவரை இந்த இறை ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், வார்த்தால் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். விடுமுறைக்காக ஊட்டிக்கு சென்றிருக்கிற அவர்களை ஆசீர்வதிங்க. அங்கே பத்திரமாய் பிள்ளைகளோடு தங்கியிருந்து மீண்டுமாய் திரும்பி வந்து இப்படி ஊழியங்களை தொடர கர்த்தர் கிருபை தார், பாதுகாப்பை தார். இந்த இசை வழி ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. இந்த இசை அநேக மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியங்கள் நடைபெறட்டும். இதை பிராட்காஸ்ட் செய்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற ஜான்சன் சாருக்காக, ஆண்டவரை குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக, பணிகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபை அவளோடு கூட தகுந்த வழி நடத்தட்டும். அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்துலுத்தரன் பேராலயத்திற்காய், திருச்சபை மக்கள் பொறுப்பாளர்கள், ஆயர்களுக்காக, கிராம சபைகளுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, ஆயர்களுக்காக, ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், ஆண்டவரே ஆயர் பெருமக்கள், ஆண்டவரே எங்கள் அருமையான திருச்சபைகள், திருச்சபையில் இருக்கிற மக்கள், குடும்பங்கள், என்னுடைய பொறுப்பாளர்கள்,
நடைபெற்று வருகிற எல்லா ஊழியங்கள், குறிப்பாக VBS அநேக இடங்கள் நடைபெறுகிறது. ஆசீர்வதி ராஜா. இப்படி ஆம்பர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய திறம்பட செய்ய, ஊழியத்தை செய்ய கிருபை தார். ILC பெருந்தலைவருக்காக, பொதுப் பொருளாளருக்காக ஜபிக்கிறோம். ஞானமாக செயல்பட, ஒரு பக்கம் செயல்படாமல் ஆண்டவரே நேர்மையாக செயல்பட கர்த்தர் கிருபை தார். மற்ற இரு சபை சங்களுடைய பொறுப்பாளர்களையும், ஊழியங்களையும், திருச்சபைகளையும், ஆயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்தியாவிலும் வெளிநாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ திருச்சபைகள், மிஷினரிமார்கள், ஆண்டவர் ஊழியங்களை செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. அப்படி தாய் திருநாடாகி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேர்மையான ஒருவரை, மனிதரை, ஆண்டவரே மனிதநேயமிக்க மனிதரை, அன்பு நிறைந்தவரை, சமத்துவம் நிறைந்தவரை எங்களை தலைவராய்த்தார். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திறம்பட அவர்கள் செயலாற்ற கிருபை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிறவர்கள் உண்டு, சுகவீனமாக இருக்கிறவர்கள் உண்டு. மூத்த விசுவாசிகள், ஆயிரமாக்கள், ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாவுடைய ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவரே அவருடைய அருமையான ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர்களோடு இருந்து அவரை எல்லாம் பலப்படுத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. அதே ஆண்டவரை போன்று இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆண்டவர் நெறி செலுத்துகிற காரியங்களை செய்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இப்படி திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தொடர்ந்து எங்களுக்கு செய்யும்படியான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ரோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.